அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். இந்த சாப்டர் மட்டும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் வந்து வரும். சாப்டர் 8 ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ். இது வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் புக்கில் வந்து இருக்காது. பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.72, எக்ஸசைஸ் நம்பர் 5. Calculate material usage variance or material quantity variance from the following. Standard 400 units at rupees 10 each, actual 360 units at rupees 7 each. ஸோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வந்து 400 யூனிட் இருக்குது, ஆக்சுவல் மெட்டீரியல் 360, அதுக்கான ப்ரைஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸோட ரிசல்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெருக்கல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் குவான்டிட்டி வேரியன்ஸோட ஃபார்முலா. இப்போ இதுக்கான டேட்டா வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ₹10 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இங்கே வேறு எதுவுமே தனியாக கொடுக்கல, அந்த மாதிரி எதுவும் அதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸே நம்ம எடுத்துப்போம், 400 யூனிட்ஸு. அதுக்கடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு, இதே ஆக்சுவல் யூனிட்ஸை எடுத்துக்கலாம், 360 யூனிட்ஸ் வந்து எடுத்துப்போம். இப்போது நம்ம 400ல் 360 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 40 + 40 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது ₹10 × 40, 10 வந்து 40ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 400 வரும். இதில் மைனஸில் வரல, ப்ளஸில் வந்துருக்குது ஆன்சரு. அப்போது எஃப் அமௌண்ட்டுக்கு அப்புறமேட்டு எஃப்ன்றதை மென்ஷன் பண்ணிப்போம். எஃப் அப்படின்னா ஃபேவரபிள் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் வந்து ₹400 எஃப். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.